finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 10 ரிவ்யூ தான் பிட்வீன் தம்புலா சிக்ஸர்ஸ் வர்சஸ் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா தம்புலா சிக்ஸர்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்துல சும்மா தரமா செஞ்சு விட்டாங்க கொலம்போன்னு தான் சொல்ல முடியும் கைஸ். டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஆக்சுவலி தம்புலா அண்ட் கொலம்போ வந்து பாத்தீங்கன்னா 185 போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஓப்பனர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்பாஸ் நல்லா விளாடினாரு ஃபார் 36 அண்ட் ஆஞ்சலோ பெரேரா அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து இறங்கிடுச்சு ஆக்சுவலி கொலம்போக்கு. உண்மையா சொல்லணும்னா அவர் மேட்ச் டு மேட்ச் அடிக்கிறாரு. இந்த மேட்ச் குரூஷியல் 41 அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட ரன் அவுட் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவருக்கும் அந்த ஃபீல்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் முட்டியில பெயில்ஸை தள்ளிட்டாரு. ஸோ லைட் வந்துருச்சு. ஸோ அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பாலை பிடிச்சி ஸ்டெம்பில் அடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அது அவுட் கிடையாது. ஆனால் தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. பிட் ஆஃப் கான்ட்ரவர்சி ஓவர் தேர். அண்ட் கிளென் பிலிப்ஸ் உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா சடனா மிடில் ஆர்டர் ஒரு கொலாப்ஸ் ஆச்சுங்க. ஆமா, டக்குன்னு பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. சமர விக்ரம் அவுட் ஆயிட்டாரு, ஷதாப் கான் அவுட் ஆயிட்டாரு, திசரா பெரேரா அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அப்பதான் பிலிப்ஸும் சமீரா கருணாரத்னே சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஒன்று அண்ட் கருணாரத்னே 12 balls 27 அந்த கேமியோ ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் கிளென் பிலிப்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு நாக் விளாடினார் 52. ஸோ அதுவும் வந்து குரூஷலா அமைஞ்சது. அதனால தான் அவங்களால 185 அடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த பக்கம் நீங்க வந்து தம்புலா சிக்ஸர்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் முகமது நபி சூப்பரா போட்டார். 4 overs 20 runs தான் கொடுத்து விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் என்ன எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த டீம்ல மதுசங்கா விளாண்டாங்க, குவாலிட்டி போலர். அவருக்கு நியூ பால்லே 4 over கொடுத்துடணும். கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. 3 overs தான் போட்டா அவருக்கு 3 over கொடுக்கலன்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். அதான் நான் சொல்ல வரேன், முகமது நபியோட கேப்டன்ஷிப் இம்ப்ரெஸ் ஆகலன்னு தான் சொல்லுவேன் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல தம்புலா சிக்ஸர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. எனக்கு தெரிஞ்ச அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப பிலோ பரா இருக்கு. அது ஏன் தெரியல. ஆப்கானிஸ்தானுக்குலாம் ஒரு டைம்ல பண்ணியிருக்காரு. பட் நானும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த மேட்ச் வேணா அவங்க வின் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலா முகமது நபி பண்றாருன்றது கிளியரா தெரியுது கிரவுண்ட்ல. ஈவன் ஃபீல்ட் செட்டிங்ஸ் கூட பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல கொஞ்சம் அவர் வந்து தவறா செட் பண்ணியிருக்காரு. அண்ட் முஸ்தபிசரோட போலிங் ஒரு மிகப்பெரிய வருத்தம்ங்க. ஏன்னா நடுவுல ஏதோ ஒரு மேட்ச் 3 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் ஏதோ சுமாரா போடுறாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அநியாயத்துக்கு ரன் வரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 4 over 53 ரன், சில மேட்சஸ்ல 60 ரன் கிட்டையும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு பிரீமியம் இன்டர்நேஷனல் போலர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரன்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரன் வரி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு ஆக்சுவலி தம்புலாக்கு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாண்டே சும்மா தரமா வச்சு செஞ்சிட்டாங்க. குஷல் பெரேரா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 154 runs ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஐ திங்க் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் LPL. அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் 54 கிளாசிக்கா விளாடினாரு. அவர் ஸ்டைலிஷ் பிளேயர், அதுல எந்த டவுட்டும் இல்ல. போன மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 80 என்னவோ அடிச்சாரு. இப்போ இந்த மேட்ச்லயும் ஒரு 54 அவர் ஃபார்ம் கண்டினியூ பண்றாரு. அதை விட முக்கியமா குஷல் பெரேராவோட இன்னிங்ஸ் 80 of 50 balls ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ பெரேரா கம்மிங் இன் டு திஸ் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா அவர்லாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ரொம்ப நாளா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. இப்போ ஃபார்முக்கு வராரு. ஸோ தட்ஸ் நைஸ் டு சீ தான் நான் சொல்லுவேன். 2 பேரும் 154 அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம். டஸ்கின் அஹ்மத் தான் அந்த 2 விக்கெட்டுமே எடுத்தாங்க. பட் அதுக்குள்ள ரன் பால் கேம் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா சாப்மேனும் சரி, உதாரா அப்படின்ற ஒரு விக்கெட் கீப்பரும் சரி அவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் சாப்மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 18th ஓவர்ல இவரை வந்து பத்திரானாவை 3 6 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. ஸோ பத்திரானா போலிங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். ஞாபகம் வச்சுக்கோங்க, முஸ்தபிசர் பத்திரானா 2 பேருமே CSK போலர்ஸ் ஓகேங்களா, லாஸ்ட் எடிஷன். ஸோ அதனால 2 பேருமே ரொம்ப அடி வாங்குறாங்க. ஆனா அப்போ பத்திரானாலாம் ஒரு யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டெத் போலர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோம். ஆனா இந்த லங்கா பிரீமியர் லீக்ல ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்தாரு. ஆனா மத்த எல்லா மேட்ச்லயும் அவரை போட்டு அடிச்சு நவுத்துறாங்க. அண்ட் அவரோட யாக்கர்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அவரோட ஸ்லோவர் டெலிவரிஸும் ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். பார்க்கலாம் எப்படி அவர் இம்ப்ரூவ் பண்ண போறாரு ஃபியூச்சர் கேம்ஸ்லன்னு சொல்லிட்டு. பட் தரமான வெற்றி ஃபார் தம்புலா சிக்ஸர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. கொலம்போ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.